இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டாக்டர், அவர் எப்படி இருக்காரு? அவரோட உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே? மேடம், கத்தியால குத்தினதுனால ரொம்ப ஆழமா காயமாயிருக்கு. அதோட ஹெவி பிளட் லாஸ் ஆயிருக்கு. இப்போதைக்கு பிளட் லாஸ் ஆகிறத ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம். இனி அவருக்கு ஒரு மேஜர் ஆபரேஷன் பண்ண வேண்டியிருக்கு. அத பண்ணாதான் அவர் சர்வைவ் ஆக சான்ஸ் இருக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் தான். என்ன டாக்டர் சொல்றீங்க? அப்பாவுக்கு ஆபரேஷன் பண்ணணுமா? டாக்டர், எங்க அப்பா கண்ணு திறந்து ஏதாவது பேசினாரா? இல்லம்மா, இன்னும் அன்கான்சியஸா தான் இருக்காரு. நிலைமை ரொம்ப மோசமா தான் இருக்கு. அவர் உடம்புல கத்தி இறங்கின வேகத்துல இன்டெஸ்டைன் பார்ட்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆயிருக்கு. அவருக்கு சர்ஜரி பண்றதை தவிர வேற ஆப்ஷனே இல்லை. இந்த ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சாதான் அவர் பொழைக்கிறதுக்கு ஒரு சின்ன சான்ஸ் இருக்கு. அது வரைக்கும் எங்களால எந்த கேரண்டியும் கொடுக்க முடியாது. எல்லாரும் கொஞ்சம் தைரியமா இருக்கு. ஐயோ ஐயோ ஐயோ, ஏன் தப்புதான். மாமா என்கிட்ட கத்தியை காட்டும் போது அவர்கிட்ட இருந்து அதை வாங்கி வச்சிருக்கணும். ஏங்க, என்னங்க சொல்றீங்க? அப்பா கையில கத்தி வச்சிருந்தாரா? ஆமா ரோகிணி, இந்த கல்யாணம் ஒருவேளை நிக்கலனா ரேவதி வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு அந்த மருதை கொலை பண்ணிருவேன்னு சொன்னாரு. அதுக்காகதான் கத்திய மாமா வாங்கிட்டு வந்தாரு. நீங்க ஏங்க இப்படி பண்றீங்க? இதெல்லாம் முதல்ல என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? சொல்லக்கூடாதுன்னு இல்ல ரோகிணி, இந்த விஷயம் தெரிஞ்சா நீங்க எல்லாம் வருத்தப்படுவீங்க. சரி, நாமளே மாமாவை பாத்துக்கலாம்னு நினைச்சேன். நீங்க எப்படி பாத்துக்கிட்டீங்கன்னு இப்ப நல்லா தெரியுது. ஒரு வார்த்தை என்கிட்டயாவது சொல்லிருக்கலாம்ல. என்னங்க, உங்க மனசு தெரியாம கண்ணு முன்னாடி இருந்த கெட்டவனை நம்பி உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டேனே. கடவுளே, எப்படியாவது என் புருஷனை காப்பாத்தி கொடுப்பா.